ஓவியா, எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த நிலையில் மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன்படி புதுவையில் 10.5% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 24,000க்கும் மேற்பட்ட இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் மட்டும் 7.64 லட்சம் 7,64,000 வாக்காளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். 85,531 வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக புதுவையில் மட்டும் நீக்கப்பட்டிருப்பதாக வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட புதுவையின் ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்திருக்கிறார். இதே போல மேற்கு வங்க மாநிலத்திலும் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை ஒரு 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 58 லட்சம் வாக்காளர்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்த நிலையில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 58,08,000 வாக்காளர்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இறந்த வாக்காளர்கள் மட்டும் 24 லட்சம் பேர், போலி வாக்காளர்கள் 1,38,000 பேர் மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை 85,531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் 58 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் என்று அழைக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப் பணி நிறைவடைந்த நிலையில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் புதுச்சேரியில் 10.5% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் 38 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. இதில் பீகார் மாநிலத்தை விட பீகாரில் 46 லட்சம் என்று கூறினார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை அங்கு 7,64,000 வாக்காளர்கள் இப்போது வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அங்கிருந்து நீக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 53,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக புதுச்சேரியில் ஆட்சியர் குலோத்துங்கன் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அறிவித்திருக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு ஒரு 12 லட்சம் வாக்காளர்கள் காணவில்லை என்றும் மிஸ்ஸிங் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். புதுச்சேரியில் 85,531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் 58,08,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக வரைவு வாக்காளர் பட்டியல் சற்று முன்பு வெளியிடப்பட்ட நிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தமிழகத்திலும் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் கிட்டத்தட்ட 97 லட்சம் முதல் 1 கோடி வரை வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இறந்தவர்கள் மற்றும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்களின் பட்டியலை வைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பல வாக்குப்பதிவு அலுவலர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் 1 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் நீக்கப்படுமா என்ற ஒரு தகவல் பரவி இருக்கிறது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு தமிழகத்திலும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இன்று மேற்கு வங்கம் மற்றும் புதுவை ஆகிய 2 புதுவை யூனியன் பிரதேசத்திற்கும் மேற்கு வங்க மாநிலத்திற்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓவியா.